யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு போஸ்ட் போற விஷயம் என்னன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் ராசி பலன், அதை பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்க, எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? 1/1/2026 001 மினிட்டுக்கு ஜாதகம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஜாதகத்தினுடைய பிளானட்டரி பொசிஷனை வச்சு இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது, ரிஷபராசிலேருந்து 3ஆம் இடம் வந்து கர்க்கடக ராசி. கர்க்கடக ராசி 3ஆம் இடம்ன்றதுனால அது பிரயத்னஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படின்னா முயற்சி ஸ்தானம், முயற்சி எடுக்கிறது, எஃபர்ட்ஸ். அதுக்குரிய அதிபதி வந்து சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாக இருக்கிறதுனால நார்மலாவே நீங்க எல்லா டைமும் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த முயற்சியுடைய பர்சன்டேஜ் இந்த வருஷம் உங்களை அறியாம, உங்களுக்கு தெரியாம பர்சன்டேஜ் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும்? ரிசல்ட் நல்லா தானே கிடைக்கும். முயற்சி எடுக்காம உக்காந்தாலே சில பேருக்கு ஏதோ லக்ல ஃப்ளூக்ல வந்துருவாங்க மேல. நீங்க முயற்சி எடுக்கிறதே பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அருமையான வருஷம் தான் இருக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன், பாருங்க அப்படியே வீடியோவை. ஸோ ஒரு 25% வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சந்திரனுடைய ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, வாக்ஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்ற இடத்துல குரு இருக்காரு. வாக்ஸ்தானத்துல குரு இருந்தா பின்ன என்ன, நீங்க இன்னொருத்தருக்கு சொல்ல விஷயமா நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும், அருமையான விஷயம். குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள், செய்திகள் எல்லாம் வரும், நல்ல விஷயம். தனஸ்தானாதிபதியில குரு, அதை விட என்ன வேணும்? ஃபினான்ஷியல் ஃப்ளோ அருமையா இருக்கும். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு 25% வச்சுக்கோங்க. சந்திரன் குரு இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே 50% ஆச்சு. இந்த மூணாவது ஒரு 25% எதுன்னா, 11ஆம் இடத்துல சனி, லாபஸ்தானத்துல சனி. அதனால அது இருக்கிறத 3 கேட்டகரி பீப்புள்: பிசினஸ் பண்றவங்க, அப்புறமா பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க. இது விட்டு வேற இனி யாருமே கிடையாது. இந்த 3 செக்டர் பீப்புளுக்கும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை வராது. மணி ஃப்ளோ, மணி சர்க்குலேஷன் அருமையா இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ 3 பாயிண்ட்டுக்கு 25, 75% நல்லா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு 25% மைனஸ் இருக்கா? அதை நீங்க முயற்சி ஸ்தானத்துல குரு சந்திரன் வந்து ராசியில உச்சமா இருக்காருன்னு சொன்னனே, அந்த முயற்சியை கொஞ்சம் விட்டீங்கன்னா, இன்னொரு 20% பிடிச்சிங்கன்னா 95% ஆயிரும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதுக்கு யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியமா பிசினஸ் பீப்புளுக்கு அருமையான லாபங்கள் இருக்கு. அது காய்கறி விற்கிறவங்கள இருந்து பிடிச்சி கோல்டு, சில்வர், டைமண்ட் விற்கிறவங்க வரைக்கும், ரியல் எஸ்டேட், ஃபுட் அண்ட் பேவரேஜஸ், ஹோட்டல் ரிசார்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், சீ ஃபுட். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கும். அதே போல ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், அவர் ஆக்டர் ஆகலாம், ஆக்ட்ரஸஸ் ஆகலாம், மியூசிஷியன் ஆகலாம், மியூசிக் டைரக்டர் ஆகலாம், கேமரா ஆகலாம். ஓகே. ஸோ காஸ்டியூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ், ஃப்ரம் சில்வர் டு கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், எல்லா ஆர்டிஸ்டுக்கும். ஏன்னா ரிஷபராசி என்ன, சுக்கிரனுடைய ராசி. காஸ்மெட்டிக்ஸ், காஸ்டியூம்ஸ், எல்லாமே அருமையான ரிசல்ட். அவங்களுக்கெல்லாம் நல்ல ரெமினரேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு முதல்ல என்ன ரெமினரேஷன் இருந்துச்சோ அதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு நீங்க ஹைக் பண்ணி கேட்கலாம், கொடுத்துருவாங்க இந்த சமயம். அதை வச்சுட்டு நீங்க லாஸ்ட் டைம் 10 lakhs சார், இப்போ வந்து 30 lakhs சார் அப்படின்னு உங்களுடைய ஹைக் நீங்களே பண்ணிட்டு ஒரு நல்ல இதுக்கு வந்துடலாம். ஸோ ஆர்டிஸ்ட், பிஸ்னஸ் பீப்புள் அருமையான விஷயங்கள் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அதே போல இவங்க எல்லாருமே எல்லா செக்டர் பீப்புள்லையுமே பிஸ்னஸ்ல நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன். கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு நல்லதில்லை. அது பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய P1ல இருந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரோ பிரச்சனையில மாட்டலாம். கொஞ்சம் கொலீக் அவங்கெல்லாம் இவங்க மேல கொஞ்சம் ஜெலசில ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி வைக்கலாம். அது கொஞ்சம் பிரச்சனையில முடிகிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கேஸ் இவங்க மேல ஒரு என்கொயரி, நோட்டீஸ்,
இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணலாம். ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு கமிஷனர், கார்பரேட்டர் டு மினிஸ்டர். அதனால பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, அப்புறமா இதுல கவர்மெண்ட் செக்டர்ல அரசு ஊழியர்கள்னு சொல்லுவோமே, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியம். அதை விட்டா மீதி நோ ப்ராப்ளம், நல்லா தான் இருக்கு. ஃபினான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ லாட்ரி யோகம் இருக்கு, அதனால லாட்ரி வாங்கலாம். ஸோ வெஹிக்கிள் வாங்குறது வேண்டாம், வெஹிக்கிள் டிப்ரிசியேஷன் ரேட்ன்றதுனால அது வேண்டாம். இடத்த வாங்கியிருந்தா வீடு கட்டுங்க, செலவானாலும் அது பாசிட்டிவ் செலவு. ஓகே, இடத்த வாங்கி நீங்க வீடு கட்ட போனா இந்த வருஷம் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 4ன்றது சுகஸ்தானம், கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் கேர் பண்ணுங்க. ஸோ குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால குடும்ப எக்ஸ்பேன்ஷன், சந்ததிக்காக யோசிக்கிறவங்க, ஐவிஎஃப் எல்லாம் பண்ணியிருந்தோம் குருஜி, நடக்கல, ஃபெயில் ஆச்சு, இந்த டைம் ட்ரை பண்ணுங்க, நடக்கும். அதே போல கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, நல்லதுதான். இதுவும் பிளஸ் பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பிளஸ் பாயிண்ட்ஸ் தான். மைனஸ் பாயிண்ட்ஸ்ல பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அதனால கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் அது இது டீவியேஷன் ஏதாவது இருந்ததுன்னா சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்துல கேத்து இன்னொரு பிரச்சனையை கொடுக்கும். என்னன்னா, 4ன்றது மாத்ருக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம், எஜுகேஷன் கூடிய இடம்னு சொல்லுவோம், சுகஸ்தானம். ரிஷபராசியில பிறந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால பேரண்ட்ஸுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அப்புறமா அம்மாவுடைய ஹெல்த், ஏதோ 30-35 ஏஜ்ல இருக்கக்கூடிய அம்மா ஏஜ் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவ்வளோதான். ஒரு 60-65 சீனியர் ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அப்புறமா அம்மா வழியில வரக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே பங்காளிகள் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே, அவங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், கசின்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களால ப்ராப்பர்ட்டி அது இது பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணி ஒரு ரூபாயா 2 ரூபாய் மேல கீழே போய் ஓகே ரைட் அப்படின்னு முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா அது பெரிய போலீஸ் கோர்ட்டுன்னு போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட். இன்னும் ரிஷபராசிக்காரர்களுடைய ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்கள் பருமனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தின்னா இருக்கிறது ரொம்ப குறைவு தான், ஒரு 70% பருமனாக இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒபேசிட்டி இஸ் த சைலண்ட் கில்லர். அதனால ஒபேசிட்டி இருக்கிறவங்க ஹெல்த் ரிலேட்டட் செக்அப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இஎன்டின்னு சொல்லுவோம், இயர் ஐ நோஸ் த்ரோட், இந்த ரிலேட்டட். அதுக்கு அடுத்தது ஹார்ட் ரிலேட்டட், பிளட் திக்கு தின், இந்த மாதிரி பிரச்சனை. லங்ஸ் ரிலேட்டட்ல உங்களுக்கு அலர்ஜி, பிராங்கடைட்டிஸ், மூச்சு இழுக்க முடியல, வாஸ்துமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீசிங், இதெல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டடில் கொஞ்சம் பிரச்சனை, மதர் ரிலேட்டடில் கொஞ்சம் பிரச்சனை, ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் சொல்லியிருக்கோம். மீதி எல்லாமே அருமையான ரிசல்ட்ஸ் தான். ஸோ இந்த பிரச்சனை வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ரொம்ப அருமையாக எல்லா கடவுளும் வேணா கொடுப்பாங்க, ஒரு வரத்தை கொடுப்பாங்க. ஆனால் பெருமாள் திருமலா திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு திங்கக்கிழமை போய் அங்கே ஸ்டே பண்ணணும். நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், திங்கக்கிழமை நைட்டு திருமலா திருப்பதி அந்த மலையில வந்து நீங்க ஸ்டே பண்ணிட்டு வரணும். வேணும்னா திங்கக்கிழமை காலையில, மதியம், சாயந்தரம் தரிசனம் பண்ணிக்கோங்க. முடியலையா செவ்வாய்க்கிழமை காலைல எழுந்திரிச்சு கூட தரிசனம் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை நைட் அங்கே ஸ்டே பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்படி பண்ணி பாருங்க, அருமையான ரிசல்ட் உங்களுக்கு. வருஷத்துல 2 தடவை பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பண வசதி எல்லாம் இருந்ததுன்னா 4 தடவை வேண்டாம், 6 தடவை கூட பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது திருமலா திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனம் பண்ண பிறகு 48 நாளுக்குள்ள ஒரு மண்டலத்துக்குள்ள நீங்க கொல்லாப்பூர் மகாலட்சுமி, மகாராஷ்டிரா அம்பாளை தரிசனம் பண்றது ரொம்ப அருமையான விஷயம். ஒரு தடவை புதன்கிழமை தரிசனம் பண்ணுங்க, ஒரு தடவை வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுங்க. பாருங்க ஃபினான்ஷியல் சக்சஸ் எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கு அடுத்தது கருட பக்ஷி. கருடனுக்கு ஏதாவது ஆகாரத்துக்கு கொடுக்கறது நல்லது. கருட பக்ஷி எங்கேயும் கூப்பிட்டு காக்கைக்கு ஆகாரம் வச்ச மாதிரி வைக்க முடியாது. அதனால கருடனை வந்து நேஷனல் ஜூ அத்தாரிட்டி வளர்த்துட்டு இருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அங்க நீங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு கருடனுக்கு நான் ஒரு மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ வருஷத்துக்கோ அடாப்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஆகாரத்துக்கு நான் ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னா சான்சஸ் ஆர் தேர். அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நீங்க கருடனுக்கு ஆகாரம் கொடுங்க. அருமையான ரிசல்ட், அருமையான ரிசல்ட். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே, நான் 75% சொன்னேன், அதை 95% நீங்க ஆக்கிடலாம். அப்படி உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நானும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமியை
உங்களுக்கும் உங்க குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரர் அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.